சிந்தனை குடல் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சமுதாய மாற்றத்திற்கு முன்னோடியாக தமிழ்நாடு விளங்கியிருக்கு. தமிழ்நாட்டில் பல சீர்கேடுகள் இருந்திருக்கு. அதாவது தமிழ் சமூகத்தில் கரும்புள்ளிகள் போல் சில சீர்கேடுகள் காணப்பட்டு அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அதில் ஒன்று என்ன பார்த்தோம்னா இந்த தேவதாசி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு முக்கியமாக போராடிய பெண்மணிகளில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்கிறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஜூலை 30, 1886 புதுக்கோட்டையில் தான் பிறக்கிறாங்க. இவர் தான் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். 1923 இவங்களோட தங்கை புற்றுநோயினால் இறந்து போயிடுறாங்க. அப்போது முடிவெடுக்கிறாங்க, இந்த புற்றுநோயை முழுவதும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துக்கிறாங்க. 1949 அந்த புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை தொடங்குறாங்க. இவரது சீரிய முயற்சியினால் சென்னை அடையாரில் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தொற்றுவிக்கிறாங்க. அதுக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா நம்ம இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். பாருங்கள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மருத்துவம் மட்டும் கிடையாது, அரசியல்லையும் இந்த சமூக சீர்திருத்தங்கள்லையும் ஆர்வம் கொள்கிறாரு. அதனால் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் காணப்பட்ட ஒரு கொடிய பழக்கம் என்ன அப்படின்னா இந்த தேவதாசி முறை. சரிங்களா, அதை ஒழிக்கிறத இவங்க தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இந்த தேவதாசி முறையில் அந்த ஒழிப்பு முறையில் ஆர்வம் காட்டினதுனால மகாத்மா காந்தியே அவங்கள பெரிதும் பாராட்டியிருக்கிறாங்க. தேவதாசி முறை ஒழிப்பில் கொண்டிருந்த ஈடுபாட்டின் காரணமாக 1929 தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். இவரை பாராட்டினவங்க பார்த்தோம்னா தந்தை பெரியார், திருவி கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் இவரது கருத்தை தீவிரமாக ஆதரிக்கிறாங்க இந்த தேவதாசி முறைக்கு ஆதரவாக. அப்படி பார்க்கும்போது இதன் விளைவாகத்தான் நீதி கட்சி அரசாங்கம் இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. 1930 பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்துகிறாங்க. இந்த 33 47 வருடம் இடையில ஒரு 2 வருடங்கள் தவிர அந்த இந்திய மாதர் சங்க தலைவியாக இருந்திருக்கிறாங்க. ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு இந்த அவ்வை இல்லத்தை எங்கன்னா சாந்தோமில் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த இல்லம் தற்போது சென்னை அடையாரில் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லட்சிய வேட்கை கொண்ட எந்த ஒரு பெண்மணிக்கும் தோல்வி கிடையாது அப்படிங்கிறத வாழ்ந்து நிரூபித்தவங்க யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. எப்போ மறைகிறாங்க அப்படின்னா 1968 82 வயதில் இவ்வுலக வாழ்வை திறக்கிறாங்க. இதே இவங்களை பற்றி இது பழைய 10th புக்கு. இவங்களை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இது 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின். அடுத்து பாருங்கள், இந்த சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். அதுக்கடுத்து இப்போ அவங்க பேரில் தான் என்ன அப்படின்னா அந்த ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு பெண்கள் கீழ் கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி எவ்வளோ அப்படின்னா முன்னாடி 12,000 இருந்துச்சு. தற்போது இப்போ 18,000 3 தவணைகளில் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எந்த சமுதாய அந்த தீமைக்கு எதிராக போராடினார் அப்படின்னா இந்த தேவதாசி அமைப்பு முறைக்கு எதிராக. ஓகேங்களா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். இது பழைய 10th புக்கு. சரிங்களா, இது போல தான் கொஸ்டின்ஸ் வரும். நன்றி.